வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. மலையனூர் கோயிலில் நிறைய இடங்களில் காசு வசூல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அமாவாசை நாளில் பயங்கர கூட்டமாக இருக்கும். அதனால் கருவறை அம்மாவை பார்க்குறதுக்கு காசு வசூல் பண்ணுறாங்க. ஷார்ட் ரூட்டில் போய் பார்க்குறதுக்கு, அப்புறம் பெரியாய் பார்க்குறதுக்கு வசூல் பண்ணுறாங்க. அப்புறம் ஊஞ்சல் அம்மாவை போய் தொட்டு வணங்குறதுக்கு, அந்த ஊஞ்சல் மேடையில் போய் தொட்டு வணங்குறதுக்கு ஏதோ 500 வசூல் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் எதுக்குமே காசு தர மாட்டேங்க. ஏன்னா நீங்கள் அங்கே இருக்கிற வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. மலையனூரில் நிறைய காசு வசூல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸில் பார்த்தேன். அங்கே மட்டும் இல்லைங்க, உக்கிரமான தெய்வங்கள் இருக்கிற மக்கள் கூடுற எல்லா இடங்கள்லையும் இது மாதிரி தான் நடக்குது. நம்ம மக்கள் என்ன பண்ணணுன்னாங்க, தெய்வத்துக்கு செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அர்ச்சனை தட்டில் காசு போடுங்க, தவறு கிடையாது. பாவம், அவங்களும் அதை நம்பி தான் வாழ்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு 500 ரூபாயை கொடுத்து குறுக்கு வழியில் போய் சாமியை பார்க்குறது, இல்லை நான் பணம் வச்சுருக்கேன், நான் 1000 ரூபா கொடுத்து ஒரு குறுக்கு வழியில் போய் சாமியை தொட்டு வணங்குறது, அதெல்லாம் பண்ணிங்கன்னா தெய்வம் நம்மளுக்கு அருள் புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. தெய்வம் அங்கே இருக்கிற மக்களை மட்டும்தான், அங்கே இருக்கிற மனிதர்களை மட்டும்தான் நீங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியும். தெய்வம் ஒருபோதும் பணத்துக்கு மயங்கவே மயங்காது. அது வெறும் பேப்பர் மட்டும்தான் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் 500 ரூபாயை கொடுத்து ஊஞ்சல் அம்மாவை போய் தொட்டு வணங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெய்வம் அப்படியே எல்லா அருள் புரிஞ்சு நீங்கள் வளமாக வாழணும், நீங்கள் கேட்ட வரம் எல்லாம் கொடுத்துறாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த கடைக்கோடியில் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு அங்காளி அப்படின்ட்டு கத்திக்கிட்டு அழுதுகிட்டு அம்மானு அந்த அம்மாவை வேண்டுறாங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கும் அந்த தெய்வம். அங்கே தான் நிற்பா அந்த அம்மா. நம்மளுக்கும் தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அம்மா அங்கே கதறிக்கிட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அழுதுட்டு. அங்கே அந்த அழுகைக்கு, அந்த உள் அன்புக்கு, உள் பாசத்துக்கு மட்டும்தான் அந்த அம்மா மயங்குமே ஒழிய பணத்துக்கு ஒருபோதும் மயங்காது. அதனால் பணத்தை கொடுத்து சாமியை பார்க்காதீங்க. அதோடு என்னன்னாங்க, நான் அங்கே இருக்கிற மனிதர்கள்